எந்த கல்வி அவன் மௌத்துக்கு அப்புறம் பலனளிக்கும். இந்த உலகத்தில் மற்றதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்காவிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய இறைவனை பற்றி நாம் சொல்லி கொடுக்காவிட்டால், நம்முடைய தூதரை பற்றி நாம் சொல்லி கொடுக்காவிட்டால், குர்ஆனை பற்றி சொல்லி கொடுக்காவிட்டால் அவன் மௌத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை நல்லா இருக்குமா? அங்க அதைத்தனக்கு கேட்பாங்க. மரணித்ததற்கு பிறகு அவனிடத்தில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது, நம்மிடத்திலும் விசாரிக்கப்படுகின்ற பொழுது என்ன கேள்வி முன்வைக்கப்படும்? பிளஸ் 2ல எத்தனை மார்க்னு கேட்பாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், அவற்றையெல்லாம் குறைபடுத்த வேண்டும் என்பதில்லை. நல்லா படிக்கட்டும். அதை விட பன்மடங்கு முயற்சியை, பன்மடங்கு உழைப்ப குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நம்ம கொடுக்கணும். அப்பதான் அது பயன் பெறும். அப்பதான் அவனுடைய மறுமை வாழ்க்கை நன்மையாக மாறும். அப்ப கபர்ல வச்ச உடனே கேட்கப்படுற கேள்வி என்ன? உன்னுடைய இறைவன் யார்? அதுக்கு நம்ம பிள்ளைக்கு தயார்படுத்தணும்ல. உலகத்துல வாழ்வதற்கு நம்ம தயார்படுத்திடுறோம். ஒரு வேலையில போய் அமர்வதற்கு தயார்படுத்துறோம். காசு பணம் சம்பாதிப்பதற்கு அவனை நம்ம தயார்படுத்துறோம். இதெல்லாம் அற்பமான உலகம். அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்வானா இந்த உலகத்துல? அப்ப 100 வருடம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அதிகபட்சம் அதற்கு அவனை நாம பெருமளவு முயற்சி செய்து தயார்படுத்துகிறோம். நிரந்தரமா அழியாத என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அவன் சந்திப்பதற்கு என்ன நம்ம தயார்படுத்தணும்? அதுதானங்க முக்கியம். அதை நம்ம கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் அல்லவா? இதுல அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடியவை. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான கல்வி இருக்கிறது. அதிலே முதன்மையானதும் ஒவ்வொரு பெற்றோரும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமானதுமான கல்வி, குர்ஆன் நமக்கு எந்த கல்வியை போதிக்கிறதோ, நபிகள் நாயகம் நமக்கு எந்த கல்வியை வலியுறுத்துகிறார்களோ, நம்முடைய மரணத்திற்கு பிறகு எந்த கல்வி நமக்கு பலனளிக்குமோ அதனை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதன்மையான கடமை. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது பல்வேறு தேவைகள் நமக்கு இருக்கும். அதன் பெயரால் அவர்களுக்கு பல்வேறு கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டமும் வரும். அவற்றை தேவை கருதி அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது அவசியமானதுதான். இன்ஜினியரிங் படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, உயரிய பொறுப்புகளை அங்கம் வகிக்கக்கூடிய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவது, இதுவெல்லாம் தேவை. ஆனால் இவற்றையெல்லாம் விட பிரதானமானது நம்முடைய இறைவன் யார், இறைவனினுடைய தனித்துவமான பண்புகள் என்ன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்களை நாம் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும், நபிகள் நாயகத்தை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும், நம்முடைய மார்க்கம் எது, நம்முடைய மார்க்கத்தை நாம் எப்படி நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற தீன் சம்பந்தமான, மார்க்கம் சம்பந்தமான கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றதற்கு பிறகு, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மிடையே விசாரிக்கப்படுவது குர்ஆனை பற்றித்தான், நம்முடைய இறைவனை பற்றித்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான். அப்போ அவைகளை குறித்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம இந்த உலகத்தில் ஏனைய கல்விகளில் மிகப்பெரிய அளவில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அது பலன் இல்லாமல் போயிடும். எப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியை சொல்லிக் கொடுக்கறது பயனுள்ளதாக மாறும்னா, குர்ஆன் போதிக்கக்கூடிய கல்வியை சேர்த்து சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான். குர்ஆன் கல்வியை மறந்து விட்டு, அவற்றை புறக்கணித்து விட்டு, முழுக்க முழுக்க உலகியல் ரீதியான விஷயங்களுக்கு மாத்திரமே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே ஆனால் அப்போ அவங்க மறுமைக்காக நம்ம பாடுபடவில்லை, சிந்திக்கவில்லை என்றாயும் அவங்க உலகத்தை பற்றி கவலைப்படுறோம். இன்னைக்கு உள்ள பெரும்பாலான பிரச்சனை என்ன? பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளின் மீது அக்கறை உள்ளது. பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகள் குறித்து சிந்திக்கிறார்களா? சிந்திக்கிறார்கள். கவலைப்படுகிறார்களா? கவலைப்படுகிறார்கள். எல்லாமும் உலகத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது. என் பிள்ளை உலகத்தில் என்ன படிப்பான்னு தெரியலையே, அந்த ஸ்கூலா இந்த ஸ்கூலா, அடுத்து காலேஜுக்கு எங்கே சேர்க்கணும், அவன் என்ன வேலைக்கு போகிறான், எவ்வளவு சம்பாதிப்பான், யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, பிள்ளையை எப்படி பெற்றெடுப்பான்னு தெரியலையே, அந்த பிள்ளையை எப்படி வளர்ப்பான்னு தெரியலையேன்னு பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகள் குறித்து கவலைப்படுகிறாங்க. 199 விழுக்காடு கவலை உலகியல் தொடர்பானவையாகத்தான் இருக்கிறது. சம்பளம் கம்மியாக வாங்கினானே, என் பிள்ளை சம்பளம் கம்மியாக வாங்குறானே, மார்க்கு கம்மியாக வாங்கினா மார்க்கு கம்மியாக வாங்குறானே. இப்போ இந்த 10th ரிசல்ட் வந்துச்சு, +2 ரிசல்ட்டு கொஞ்சம் முன்னால் வந்துச்சு, அதில் மார்க் நல்லா எடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், குறைவாக எடுப்பவர்களும் இருக்கிறார்கள். அது நிறைய நல்ல மார்க் எடுக்கணும், அதெல்லாம் தேவையானது, அதில் நம்ம குறை சொல்லலை. அது குறித்தெல்லாம் நாம் கவலைப்படுவதை போல, சிந்திப்பதை போல உலக விஷயங்களில் நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், கவலைப்படுறோம். மார்க்க விஷயத்தில் அதே கவலை இருக்கிறதா?
என் பிள்ளை குரானை ஒழுங்காக ஓத தெரியலையே, ஒரு 4 சூறா மனப்பாடமாக அவனுக்கு சொல்ல தெரியவில்லையே, கவலைப்பட்டிருக்கிறோமா? எத்தனை பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளினுடைய மார்க்க நிலை குறித்து, குரானினுடைய கல்வி குறித்து, நபிகள் நாயகத்தை பற்றி கற்றுக் கொடுப்பது குறித்து நம்ம கவலைப்பட்டிருக்கிறோம். அப்போ மார்க்க கல்வியை, குரானினுடைய கல்வி நம்ம பின்னுக்கு தள்ளி விடுகிறோம். சொல்லப்போனால் குரான் கல்வி என்று சொல்வதே குரான் கற்றுத்தரக்கூடிய கல்வியைத்தான். எந்த கல்வி நமக்கு ஒழுக்கத்தை சொல்லித் தருமோ, எந்த கல்வி நம்மை வாழ்வில் உண்மையை கடைபிடிக்குமாறு வலியுறுத்துகிறதோ, எந்த கல்வி இந்த உலகத்தில் பொய் பேசக்கூடாது, அடுத்தவனை அடித்து வாழக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, குடும்பத்தின் அனைத்து நிலைகளிலையும் உண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும், பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும், சமுதாயத்துக்கு உண்மையா இருக்கணும், நம்ம கணவனுக்கு உண்மையா இருக்கணும், மனைவிக்கு உண்மையாக இருக்கணுங்கிற இந்த கல்வியை நமக்கு எது சொல்லித் தருகிறதோ அதை கற்க வேண்டும். அதை சிறப்பித்துத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான், கட்டளை இடுகிறான். குல், நபியே நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வேண்டும்? ரப்பி, இறைவா, ஜித்னி இல்மா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று நபியே நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு, நபிகள் நாயகத்துக்கு கட்டளை இடுகிறார். நபியை நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? ரப்பி, என் இறைவா, ஜித்னி இல்மா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு எதை அதிகப்படுத்துமாறு கேட்க சொல்றான்? கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த நீங்க கேளுங்க, அந்த துஆவை அதிகமாக செய்யுங்கள். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் வலியுறுத்துறான். இந்த உலகத்தில் பொருளாதாரம், காசு, பணம், பேரு, புகழ், அந்தஸ்து இதுதான் முக்கியம் என்று இருக்குமே, ஆனால் அல்லாஹ் நபிக்கு என்ன சொல்லி கொடுத்திருப்பா? நபியே, புகழை அதிகப்படுத்துன்னு கேளுங்க, காசு பணத்தை எனக்கு அதிகமா தா இறைவா, எனக்கு காசு பணத்தை அதிகமா தான் கேளுங்க, சொத்து பத்துக்கள் அதிகமா தான் கேளுங்க. அப்படி அல்லவா அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கணும். பொருளாதாரத்தை அதிகப்படுத்துமாறு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்க சொல்லலை. இந்த உலகத்தில் பேரு, புகழ், மதிப்பு, அந்தஸ்து இவற்றை அதிகப்படுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு அல்லாஹ் நபிக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. கல்வி அல்லாஹ் கேளுங்கிறான். ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீங்க என்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. கல்வி ஞானம்னா என்ன? நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். குர்ஆன் சொல்லக்கூடிய கல்வி என்பது ஒழுக்கத்தை போதிக்கிற கல்வி, உண்மையை கடைபிடிக்கக்கூடிய கல்வி, அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அந்த அல்லாஹ்விற்கு அச்சத்தோடு, இறை அச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய கல்வி. அந்த கல்வியைத்தான் குர்ஆன் வலியுறுத்துது. எந்த கல்வி படைத்த இறைவனை பற்றி சிந்திக்க சொல்கிறதோ அது எல்லாமும் குர்ஆனினுடைய கல்விதான். ஒருவர் அறிவியலை படிக்கிறார், விண்ணியலை படிக்கிறார், வானியலை படிக்கிறார், புவியியலை படிக்கிறார், படித்த அதனூடாக படைத்த இறைவனை கண்டடைகிறார் என்றால், அல்லாஹ்வை படைத்த ரப்பை உணர்கிறார் என்றால், அவர் கற்றதை நன்மையானதாக மாற்றிக் கொண்டு விட்டார். அதான் அர்த்தம். அது குர்ஆனினுடைய கல்வியாக மாறிடும். குர்ஆன் அவருக்கு வழிகாட்டக்கூடிய கல்வியாக மாறிவிடும். அப்ப இதனை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்விக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில் மார்க்க கல்விதான் மதிப்புள்ளவையாக இருக்கிறது. காசு பணத்தை விட, பொருளாதாரத்தை விட, பேரு புகழை விட. அதனால தான் பாருங்க, நபிகள் நாயகம் சொல்லித் தராங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அவரை மார்க்கத்தில் சிறந்து விளங்க செய்வான். எப்படி பாருங்க, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை நீங்க செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ, அல்லாஹ் ஒருத்தருக்கு நன்மையை நாடுனால் அவரை விரும்புகிறான்னு அர்த்தம், அவரை நேசிக்கிறான்னு அர்த்தம். அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு அல்லாஹ் நினைக்கிறான். ஒருவரை நேசித்து, தன்னுடைய அடியார்களில் ஒருவரை தேர்வு செய்து, அந்த அடியானை நேசித்து, அந்த அடியானை விரும்பி, இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அல்லாஹ் நினைச்சா என்ன பண்ணுவானா? யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் அவரை சிறந்து விளங்க செய்வான். பாருங்க, நம்ம கற்பனைக்கெல்லாம் மாற்றமா ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. பாருங்க, நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சா காசு பணத்தை அதிகமாக கொடுப்பான், அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சா அவர் இந்த உலகத்தில் நிறைய சொத்து பத்துக்களெல்லாம் வாங்கி 10 மாடி வீடு கட்டிடுவாரு, அல்லாஹ் ஒருவர் இந்த உலகத்தில் நேசிச்சா அவருக்கு உடம்புல எந்த குறையும் இருக்காது, நல்ல அழகா இருப்பாரு. இப்படி நம்ம நினைக்கிறோம். நாம இறைவன் ஒரு அடியானை நேசித்தால், அல்லது இறைவன் அந்த அடியானுக்கு நலவு நன்மை செய்வதாக நினைத்த அந்த உலகத்தில் உள்ளது அள்ளி கொடுப்பான் நம்ம நினைக்கிறோம். அது அல்லாட்ட ஒரு மதிப்பே இல்லை. காசு பணத்தை அல்லாஹ் யாருக்கும் கொடுப்பான், முஸ்லீமுக்கும் கொடுப்பான், முஸ்லீம் அல்லாதவருக்கும் கொடுப்பான், அல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் கொடுப்பான், இறைவனை மறுப்பவர்களுக்கும் கொடுப்பான். காரணம் என்ன? அது அல்லாஹ்விடத்தில் மதிப்பற்றவை. பொருளாதாரமோ பேரோ புகழோ அவைகள் அல்லாஹ்விடத்தில் ஒரு அற்பத்திலும் அற்பமான மதிப்பை பெற்றவை.
மதிப்பே கிடையாது. அப்போ அல்லாஹ்ட்ட மதிப்பு பெற்றது எது? குர்ஆனினுடைய கல்வி, மார்க்கத்தின் கல்வி மதிப்பு பெற்றது. அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருத்தருக்கு நன்மையை நாடுனா மார்க்க கல்வி அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருவான், குர்ஆனில் சிறந்து விளங்க செய்வான். நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பல மாணவர்கள் இருந்தாங்க நம்ம சமுதாயத்தில், நம்ம பகுதியில் பல மாணவர்கள் இருக்கிறாங்க. சம்மர் கிளாஸில் எல்லாருமே வந்து படிக்கிறாங்க. தேர்வு செய்து அல்ல தேர்வு செய்கிறோம். குறிப்பிட்ட 50 பேர், 100 பேர், 200 பேர், 300 பேர் நல்லா தேர்வு செஞ்சு தான். ஏன், என்ன காரணம்? அவங்களுக்கு எல்லாம் நன்மை நாடுறான்னு அர்த்தம். யார் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் ஒதுக்குகிறார்களோ, அதற்காக அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் நன்மையை நாடுகிறான். ஆனால் அது பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை, அது ஒரு பெரிய செல்வமாக உணர்வதில்லை. நீங்கள் பாருங்க, இப்போ கூட மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய அன்றாட அவுராதுகள், துஆக்களை, நபிகள் நாயகம் கற்றுத்தந்த துஆக்களை அழகாக ஒரு பையன் சொல்லி கொடுத்தார், மனப்பாடமாக சொல்லி கொடுத்தார். இடையில 1-2 வாசகத்தை தான் பின்னால் போட திரும்பி பார்த்து சொன்னார். 3/4 மனப்பாடமாக தான் அவர் சொன்னார். இதெல்லாம் பெற்றோர் பார்க்கும்போது பூரிப்படையும், பரவாயில்ல என் பிள்ளை காசு பணத்தை எல்லாம் கொடுக்கல, அது ரெண்டாவது. குர்ஆனை கற்றுக்கிட்டானே, துஆவை கற்றுக்கொண்டான் அல்லவா. 4 பேருக்கு பெரிய பெரிய தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் பிள்ளை துஆவை சொல்லிக் கொடுக்குறானே, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அப்படித்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷப்பட்டாங்க. இப்னு உமர் அவங்க குறிப்பிடுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் சஹாபாக்களில் பள்ளிவாசலில் தான் ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரிய பெரிய நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. சில நேரங்களில் நேரடியாக மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க, சில நேரங்களில் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு அந்த கேள்வியினூட சில அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுப்பது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மூமினுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? அது ஒரு மரம், அந்த மரத்தின் இலைகள் உதிர்வதில்லை, உறுதியாக இருக்கும், அது என்ன மரம்னு சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் அவர்கள் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க. மூமினுக்கு உள்ள உதாரணம், அவன்கிட்ட உள்ள உறுதிக்கு உண்டான உதாரணம் ஒரு மரம். அந்த மரத்தின் இலைகள் உதிர்வது கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல அதனுடைய வேறு பிடித்திருப்பதெல்லாம் அவ்வளோ ஆழமாக வேறு பிடித்து உறுதியாக நிற்கும். அது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுமான்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க, ஒவ்வொரு ஆளாக சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க. அது அந்த மரம் இல்லை, வேற ஆள் சொல்லுங்கள். இந்த மரம் இல்லை வேற ஆள் சொல்லுங்கள். இப்படியா சஹாபாக்கள் தப்பாக சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நமக்கு எதுக்கு வம்பு, சொல்லாமல் நம்ம அல்லான்னு அமைதியாக உட்கார்ந்துருப்போம்னு அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆள்கிட்டையும் கேள்வி கேட்டோம், நீங்கள் மற்ற நம்பரெல்லாம் நல்லா பேசுவாங்க, கேள்வி கேட்டோம்னு அல்லான்னு கீழே குனிஞ்சிருவாங்க, சுபான்லா தஸ்பீக்கு போயிடும், அந்த நிலைக்கு போயிடுவாங்க. ஏன், கேள்வி கேட்டால் நமக்கு பிடிக்காது. அப்போ சில பேர் அமைதியாக இருக்கிறாங்க, சில பேர் பதில் சொல்கிறாங்க, எல்லாம் தப்பாக இருக்கு. இப்னு உமர் சொல்கிறாங்க, எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மனசில் ஒரு பதில் ஓடியது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அதற்கு உண்டான பதில் பேரிச்ச மரம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் பெரியவங்கள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க, அந்த சபையில் நான் எப்படி சொல்லாமல் விட்டுட்டேன். என்ன ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு தெரியலையே, என் உள்ளத்தில் பேரிச்ச மரம்னு ஓடிக்கிட்டு இருக்கு, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நபிகள் நாயகம் இறுதியில் சொன்னாங்க, அதுதான் பேரிச்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்னு உமர் அப்போ சின்ன பிள்ளை. இப்னு உமர் அவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போதே அவருக்கு வயசு 8ஓ 10ஓ தான், அப்போ சின்ன வயது அவங்களுக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து இப்னு உமர் சொல்கிறாங்க, எனக்கு என்ன பதில் தெரிஞ்சு, ஆனால் சொல்லத்துக்கு கூச்சமாக இருந்துச்சு, சொல்லலை. பெரிய ஆட்கள்லாம் அவருக்கு உட்கார்ந்துருக்குறாங்க, நான் சொல்லலை. ரசூலுல்லாஹ்வுடைய சபை முடிஞ்சிருச்சு. நேராக தன்னுடைய தந்தை உமர்கிட்ட போகிறார். உமர்கிட்ட போய் சொல்கிறார், தந்தையே இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்து நடந்த சம்பவத்தையெல்லாம் சொல்கிறார். நான் சொல்லாமல் இருந்துட்டேன், ஆனால் என் மனசுக்குள்ளே அது பேரிச்ச மரம்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்ன உடனே உமர் கேட்குறாரு, நீ சொல்லியிருக்கலாமப்பா, நீ அந்த சபையில் அந்த பதிலை சொல்லியிருந்தால் இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை கோடி செல்வம் கிடைத்தாலும் அதை விட நீ சொன்ன பதில் எனக்கு பெரிதுன்னாங்க. ஏன், பல பேர் அமர்ந்திருக்கிற சபையில் தம்முடைய பிள்ளை மார்க்கத்தினுடைய விஷயத்தில் நபியலாரினுடைய சபையில் நபியலாரிடமிருந்து ஒரு கல்வியை கற்றுக்கொள்கிறான் என்றால் அதுதான் தனக்கு விருப்பமானது என்று உமர் அவர்கள் பதிவு செய்தார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அப்போ அவங்க தம்முடைய பிள்ளைகள் மார்க்க விஷயத்தில் மேலோங்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் அப்படி நினைக்கிறாங்களா? இப்போ நம்ம வட்டத்தில் பிரச்சனை இல்லை. இப்போ இதுவே நீ ஏனைய வட்டங்களில் பார்த்தீங்கன்னு வைங்க, மக்தப் மதரசாவில் வச்சுருப்போம், அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக பெற்றோர்களெல்லாம் அழைப்போம், அதுக்கு வரமாட்டாங்க. என்ன பெரிய நிகழ்ச்சி, ஒரு பெரிய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வேறு போகணுமான்னு போக மாட்டாங்க. அதுவே ஸ்கூலில் இந்த வருஷ நிகழ்ச்சிங்கிற பேரில் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வேஷம் போடுறது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கு பெற்றோர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஒரு சில பேர் உட்காந்துருவாங்க. என் பிள்ளை பாட்டு படிக்க போகிறான்ல,
என்னமா பாட்டு படிக்க போகிறாங்க, அதாவது சினிமா பாட்டு, இந்த பாட்டு புதுசாக அந்த ட்ரெண்டிங்கில் என்ன பாட்டு வருதோ அந்த பாட்டை சொல்லி என் பிள்ளை இன்றைக்கி இந்த பாட்டு படிக்க போகிறான், என் பிள்ளை இந்த டான்ஸ் ஆட போகிறான், என் பிள்ளை அந்த கவிதையை சொல்ல போகிறான், இந்த வேஷம் போட போகிறான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மார்க்க விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. மக்தப் மதரசாவுக்கு அனுப்புறதுலேயே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? அதனுடைய ஒரு பகுதி தான் கோடைக்கால பயிற்சி வகுப்பு. மக்தப் மதரசாக்களுக்கு அனுப்புறதுல முக்கியத்துவம் இருக்கா? ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும்போது எப்படி அனுப்பி வைக்கிறாங்க? நீங்கள் நம்மளுடைய குறைகள் ரெண்டையுமே நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கு தான் சொல்லணும். ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க. காலையில் இவங்க 6 மணிக்கெலாம் எழுந்து, குடும்பமே பரபரன்னு இருக்கும். 6 மணிக்கு எழுந்து அவனை குளிப்பாட்டி, அவனுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு, பேண்ட்டு என்ன, ஷர்ட்டு என்ன, ஐடி கார்டு என்ன, யூனிஃபார்ம் என்ன, அது டக்கின்னு ஷர்ட்டின் பண்ணுறது என்ன, எல்லாம் போட்டு பெல்ட்டையெல்லாம் போட்டு மாப்பிள்ளை மாதிரி ஜோடிச்சு வச்சுருக்கும். எதுக்கு? ஆட்டோவுக்கு. பாய் எங்கே போகிறாரு? போகிறது எல்கேஜிக்கு. இப்போ தான் எல்கேஜி தான் பாய் போகிறாரு. அதுக்கு அவருக்கு பண்ணுற மேக்கப், அது அந்த மேக்கப்போட பொண்ணு கூட பார்த்துக்கலாம். அவனுக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம். குறை இல்லை, தப்பு இல்லை, நல்ல விஷயம். அப்படி தான் ஆர்வமாக இருக்கணும். பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறதுல ஆர்வமாக தான் இருக்கணும். அந்த ஆர்வத்தை நம்ம குறை சொல்லலை. என்ன கேட்குறோம்? அதே ஆர்வம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, குரானை கற்றுக்கொள்வதற்காக அந்த வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும் போது அதில் இருக்கா? 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம்ல, பரபரன்னு ஓடுறோம். இந்த பக்கம் தோசையில் அவனுக்கு தோசை கொடுக்குறோமா இட்லி கொடுக்குறோமான்னு தெரியாமல் ஒரு வாய் ஊட்டியிருப்பாங்க, அது முழுங்காமலே இன்னொரு வாய் சேர்த்து கம்பை வச்சு குத்தி உள்ளே திணிச்சு ஆட்டோவை ஏற்றி போ ஸ்கூலுக்கு போ செய்கிறோம்ல. அப்படி நம்ம அதில் மெனக்கெட்டு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நாம மக்தப் மதரசாவுக்கு எப்படி அனுப்பி வைக்கிறோம்? சாயங்காலம் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு 5 மணி 6 மணிக்கு மக்தப் மதரசான்னு வைங்க. இவங்க போகிறதே ஆடி அசைஞ்சு தான் போவாங்க. இவங்க பெற்றோர்கள் கேட்கவும் மாட்டாங்க, போகிறானா இல்லையான்னு கேட்குறது இல்லை. அதே மீறி அனுப்பி வச்சாங்கன்னு வைங்க, காலங்காத்தால் சில ஊர்களில் மக்தப் மதரசா நடக்கும். பல்லு தேய்ச்சிருக்க மாட்டாங்க. சட்டையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூங்கி எஞ்சி தூக்க கலக்கத்தில் சட்டையை புரட்டி போட்டு அனுப்பி வைக்கிறது. தூய்மையை கூட கடைபிடிக்காம குரானினுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்கள் பலர் இருக்கிறாங்க. சரியா குரான் ஓதுறானா, துவா மனப்பாடம் செய்கிறானா, சூறாக்களை மனனம் செய்கிறானா, இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்வது கிடையாது. அப்போ ஏனைய கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுல நம்ம அக்கறைப்படுத்துகிறோம், கவனம் செலுத்துகிறோம். எந்த கல்வி அவன் மௌத்துக்கு அப்புறம் பலனளிக்கும்? நீங்கள் இந்த உலகத்தில் மற்றதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காவிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய இறைவனை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டால், நம்முடைய தூதரை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்காவிட்டால், குரானை பற்றி சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவன் மௌத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை நல்லா இருக்குமா? அங்கே அதைத்தானங்க கேட்பாங்க. நம்ம பிள்ளைகள் மரணித்ததற்கு பிறகு அவனிடத்தில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது, நம்மிடத்திலும் விசாரிக்கப்படுகின்ற பொழுது என்ன கேள்வி முன்வைக்கப்படும்? +2ல் எத்தனை மார்க்குன்னு கேட்பாங்க. நம்ம திரும்ப சொல்கிறோம், அவற்றையெல்லாம் குறைபடுத்த வேண்டும் என்பதில்லை, நல்லா படிக்கட்டும். அதை விட பன்மடங்கு முயற்சியை, பன்மடங்கு உழைப்பை குரானை கற்றுக்கொள்வதற்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அது பயன் பெறும். அப்போ தான் அவனுடைய மறுமை வாழ்க்கை நன்மையாக மாறும். அப்போ கபூரில் வச்ச உடனே கேட்கப்படுற கேள்வி என்ன? உன்னுடைய இறைவன் யார்? அதுக்கு நம்ம பிள்ளைக்கு தயார்படுத்தணும்ல. உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம தயார்படுத்திடணும். ஒரு வேலையில் போய் அமர்வதற்கு தயார்படுத்தணும். காசு பணம் சம்பாதிப்பதற்கு, 4 காசு பணம் பார்க்குறதுக்கு அவனை நம்ம தயார்படுத்தணும். இதெல்லாம் அற்பமான உலகம். அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்வானா இந்த உலகத்தில்? அப்போ 100 வருடம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அதிகபட்சம் அதற்கு அவனை நாம் பெருமளவு முயற்சி செய்து தயார்படுத்துகிறோம். நிரந்தரமாக அழியாத என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அவன் சந்திப்பதற்கு என்ன நம்ம தயார்படுத்தணும்? அதுதானங்க முக்கியம். அதை நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அல்லவா? இதில் அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடியவை. குரானை கற்றுக்கொண்டு இருப்பான், ஒரு நபிமொழி ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டிருப்பான். இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க. என்ன ஒரு 10 நாள் போனாங்க, இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, வந்தாங்க நீங்கள் நினைப்பீங்க. அப்படி அல்ல. அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்வியை நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். இந்த வயசில் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் அவங்க உள்ளத்தில் ஆழமாக பதியும். பல நேரங்களில் அவருடைய ஒரு இளைஞனாக உருமாறுகின்ற பொழுது இந்த கல்வியினுடைய தாக்கம் அவனத்தில் இருக்கும். அதற்கேற்ப நீங்கள் கண்காணித்தால், அதற்கேற்ப நீங்கள் வலியுறுத்தினால், அறிவுறுத்தினால், அவ்வப்போது அவர்களுக்கு தொடர்ந்து அந்த ஆலோசனைகளை வழங்கி வந்தால் இன்னும் சிறப்பான முறையில் அவங்களுடைய வாழ்க்கை அமையும். பல பெற்றோர்கள் தங்களுடைய வயோதிக பருவத்தை அடைந்ததற்கு பிறகு கவலைப்படுறாங்க. என் பிள்ளை என்னை கவனிக்க மாட்டேங்கிறான், என்னை மிதிக்கிறான், என்னை திட்டுகிறான், என்னை நான் இப்போ என்றெல்லாம் திட்டுகிறான், பேசுகிறான், மனம் நொந்து பேசுகிறார்கள் பல பெற்றோர்கள்.
அதுக்கெல்லாம் என்ன காரணம்? குர்ஆனின் கல்வி பிள்ளைகளுக்கு சரியாக அந்த பருவத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால் பெற்றோரை மதிக்கணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா இல்லையா? பெற்றோருடைய மனதை நோவினை செய்வது பெரும்பாவம் என்பதை அறிந்த ஒரு முஸ்லிமால் அந்த பெற்றோர் வயோதிக பருவத்தை அடைந்த பொழுது அவனை திட்டுவானா? அந்த பெற்றோர் அவமரியாதை செய்வானா? அந்த பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுவானா? அப்போ நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்வியை சொல்லிக் கொடுக்காததுனால, குர்ஆனினுடைய கல்வியை உள்ளத்தில் புகட்டாத காரணத்தினால் நம்மையே அவமரியாதை செய்யக்கூடிய நிலைக்கு அவர்கள் வளர்கிறார்கள். நாம் தான் காரணம். நாம் அவங்கள தயார்படுத்தலை, அதனால் நம்மளை வெளியே போங்கிறான், விரட்டுறான், திட்டுறான், அடிக்கிறான், மிதிக்கிறான். இன்னும் பல பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள். என் பிள்ளை ஆம்பளை பொம்பளை 2 பேருமே யாரையோ காதலித்து ஓடிவிட்டாங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் அதிகமாக நடக்குது. இன்னும் சில பெற்றோர்கள் எவ்வளோ போதைக்கு அடிமையாயிட்டாங்க, மீட்க முடியல, அதிலே இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்னுடைய பிள்ளைகள் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு எப்போ பார்த்தாலும் சினிமா, நண்பர்களோட ஊர் சுற்றுறது, இப்படி அறைந்து கொண்டிருக்கிறார்கள், திரிந்து கொண்டிருக்கிறார்கள், கவலைப்படுறாங்க. ஆக குறைஞ்சபட்ச இளைஞர்களுடைய சீர்கேடுன்னு பார்த்தா அந்த பைக்கு மோகம். என் பிள்ளைங்க பாருங்கள், பைக் எடுத்துக்கிட்டு சுற்றுறான். நீங்கள் நம்ம சமுதாயம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் அதிகமாக நடக்கிறது பைக்கு விபத்து. அந்த பைக்கு விபத்தில் எல்லாமே அல்லாஹ் நாடி நடக்கிறது. 90% விபத்து எப்படி தெரியுமா நடக்குது? இந்த மோகம். விலை உயர்ந்த பைக்கை வாங்குறது, அதில் வேகமாக போகிறது. ஒரு பைக்கில் ஒரு ஆள் போகிறதில்ல, 3 பேர் போகிறது, 4 பேர் போகிறது. அதுவும் சாதாரணமாக போகிறதில்ல, ரொம்ப வேகமாக தான் பைக் ஓட்டுவார். பின்னால் உட்காரத்துக்கு சாதாரணமாக இருக்காது. பின்னால் யாரும் உட்காராதான் ஏணி வச்சு தான் ஏறணும். முன்னால் பள்ளமாக இருக்கும். இப்படி எட்டி பார்த்தா தான் முன்னால் உட்கார்ந்துருக்கிறதே தெரியும். அதுவே பின்னால் பார்த்தீங்கன்னு வைங்க, நம்மளால் இப்போ காலை தூக்கி போட்டு ஏற முடியுமா? முடியாது. ஒரு ஏணிப்படி வாங்கி வச்சுக்கணும். அந்த பைக்கில் ஏறத்துக்குனே ஒரு ஏணிப்படி வேணும். அதையும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. சாதா பைக்கு ஒரு 50,000 வாங்கிடலாம். நீங்கள் இது 1.5 லட்சம், 1.80, 2 லட்சத்துக்கு மேலே வாங்கி சுற்றி அதில் விபத்து ஏற்படுறது. பிள்ளையை விட்டதற்கு பிறகு, இழந்ததற்கு பிறகு, அல்லது நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கங்கட்டவர்களாக மாற்றியதற்கு பிறகு கை சேதப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. என் பிள்ளை இப்படி ஆகிட்டானே, சினிமா அலைகிறானே, போதைக்கு பின்னால் போயிட்டானே, விபத்து ஏற்பட்டு விட்டது, அப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டது என்று கவலைப்படுகிறார்கள். இந்த அத்தனை ஒழுக்கக்கேடுகளுக்கும் சீர்கேடுகளுக்குமான அடிப்படை காரணம் அவர்கள் வளரிளம் பருவத்தில், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பருவத்தில் மார்க்க விஷயத்தை அவங்க உள்ளத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக போடலன்னு போட்டிருந்தால் இதில் பெரும்பகுதி குறைந்திருக்கும் அல்லவா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் போட்டிருந்தால், அல்லாஹ்வுக்கு எல்லா நேரமும் பயப்படணும் என்கிற அந்த விஷயத்தை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்திருந்தால் சினிமா பின்னால் போவானா, நடிகன் பின்னால் சுற்றுவானா, போதைக்கு அடிமையாக இருப்பானா? அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த மார்க்கத்தினுடைய கல்வி அதுதான் மிகச் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளை இந்த உலகத்தில் என்ன சாதித்தாலும், அது நமக்கு மகிழ்ச்சியை தந்தாலும், அது நமக்கு தேவை பயனுள்ளது என்று சொன்னாலும், அவற்றையெல்லாம் விட மிக மிக உயர்ந்ததை என்னுடைய பிள்ளை குர்ஆனை கற்றுக்கொண்டு விட்டான். அதுதான் ஒரு பெற்றோருக்கு அதில் மகிழ்ச்சி வேணும். என் பிள்ளை உலகத்திலலாம் பெருசாக இல்லைங்க, ஆனால் குர்ஆனை கற்றுக்கிட்டாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டான், ஹதீஸுகளை தெரிந்து வைத்திருக்கிறான், கொள்கையை சரியாக புரிந்து வைத்திருக்கிறான், குர்ஆனினுடைய கல்வியோடு சேர்த்து இந்த உலகத்தில் சாதிக்கிறான். பெருமைப்படுங்க, தாராளம், ரொம்ப சந்தோஷம். குர்ஆனினுடைய கல்வியை கற்றுக்கொண்டதோடு இந்த உலகத்திலேயும் பல்வேறு சாதனைகளை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான், நல்ல விஷயம். ஆனால் குர்ஆனை புறக்கணித்து விட்டு உலகத்தில் அவன் எத்தனை சாதனைகளை செய்தாலும் சரி, அது நமக்கு மகிழ்ச்சி அளிப்பவை அல்ல. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நீ பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வயதுடையவராக இருக்கின்ற பொழுதே திருக்குர்ஆனில் முஹக்கம் என்று சொல்லப்படுகிற அத்தியாயங்களை எல்லாம் மனனம் செய்திருந்தார்கள். 10 வயசில். முஹக்கம்னா என்ன? சூரா காஃப் இருக்குல்ல, 50வது அத்தியாயம், காஃப்ல இருந்து அந்த லாஸ்ட் வரை 10 வயசில், காஃப்ல இருந்து அந்த லாஸ்ட் வரையும் அவருக்கு அத்துப்படி மனனமாக ஓதுவார். அதற்கு பிறகு இன்னும் சொற்ப காலத்தில் முழு குர்ஆனையும் மனனம் செய்து விட்டார். அவர் இளைஞராக இருக்கின்ற பொழுதெல்லாம் முழு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணிட்டார். ஆயிரக்கணக்கான நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிரக்கணக்கான நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள். மார்க்க விஷயங்களை, ஒரு நபிமொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக அலைந்தார்கள், திரிந்தார்கள். அப்படி அவங்க சஹாபாக்கள் அவங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கு உள்ள தலைமுறையினத்தில் அப்படியான முக்கியத்துவம் குறைந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், யுத்தில் ஹிக்மத்த மையஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு
ஹிக்மத் என்கிற மார்க்க ஞானத்தை அல்லாஹ் வழங்குவான். ஒமையுத்தல் ஹிக்மத்தை, யார் மார்க்க ஞானம் வழங்கப்பட்டவராக இருக்கிறாரோ ஃபக்கது ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் அதிகமான நன்மை வழங்கப்பட்டவர் ஆவார். அவர் தான் நன்மை வழங்கப்பட்டவர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இன்னும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஒரு யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது கூட அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருந்தால், போர் நடக்குதா, யுத்தத்துக்கு எல்லாரும் போகணுமா, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கிளம்பக்கூடாதுன்ட்டான்ல. எல்லாரும் சேர்ந்து போருக்கு போகாதீங்க, ஒரு கூட்டத்தார் இருக்க வேண்டும், அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அவங்க திரும்பி வந்த உடனே அந்த கற்றுக்கொண்ட மார்க்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறான்ல. ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களில் ஒரு பிரிவினர் புறப்பட்டு செல்ல வேண்டாமா? யுத்தத்துக்கு ஒரு கூட்டம் போங்க, எல்லாரும் போகாதீங்க, ஒட்டுமொத்தமாக யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்லக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு யுத்தம் நடைபெற்றால் கூட ஒட்டுமொத்தமாக போருக்காக புறப்பட்டு சென்று விடக்கூடாது, ஒரு கூட்டத்தால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறாங்க. அவங்க திரும்பி வரும்பொழுது அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனினுடைய கல்விக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் வழங்குகிறான் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். இந்த 20 நாள் அல்லது இந்த ஒரு 10 நாள் கோடைகால பயிற்சி வகுப்பில் தமிழகம் முழுக்க நம்ம ஜமாத்தின் சார்பாக நடத்துகிறோம். இதில் அவர்கள் கற்றுக்கொண்டது என்பது ஒரு சொற்பமான அடிப்படையான செய்திகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி மார்க்கத்தில் அவர்கள் மென்மேலும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் நீங்கள் வழிகாட்டணும், ஊக்கப்படுத்தணும். பெற்றோர்கள் என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைங்களை தூங்குறான்னு வைங்க, வீட்டுக்குள்ளே இருக்கலாம், தொழுக நேரம் வந்துருச்சா, பாங்கு சொல்லிருச்சா, தொலைப்போன்னு சொல்லணும். தூங்கிட்டு இருக்கிறான்னா எழுப்பணும். சில நேரங்களில் தந்தை எழுப்ப போவார், சுபு தொழுகைக்கோ ஏனைய தொழுகைக்கோ எழுப்ப போனான்னு வைங்க, இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு பிள்ளை தூங்குறான், சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை தூங்கிட்டு இருக்கிறான், எழுப்பாதீங்க. யார்? அவன் எருவு மாடு மாதிரி தூங்கிட்டு இருப்பான், அவங்க பார்த்தா 20 வயசு இருக்கும். இந்த அம்மா என்ன பச்சை பிள்ளை, அவனை போட்டு ஏன் எழுப்புறிய, வெளியே குளிர் அடிக்குது, தூங்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்குவாங்க. அல்லது தாய் அவரை கண்டித்து எழுப்ப முற்படுகின்ற பொழுது தந்தை அந்த மாதிரி சொல்வார், என் பிள்ளை எழுப்பாது, நேரத்து ஃபுல்லாக நிறைய வேலை செஞ்சுட்டான், அப்படி இப்படி அவன் நிறைய விளையாண்டு களைப்பாகி விட்டான், தூங்கி விட்டான், எழுப்ப வேண்டாம்னு தாய் எழுப்ப போனால் தந்தை தடுப்பது, தந்தை எழுப்ப போனால் தாய் தடுப்பது, அப்படி இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் குர்ஆனுடைய வசனங்களுக்கு உட்பட்டு நன்மையை நம்ம ஏவணும். பிள்ளைங்க கரெக்டாக தொழுக அனுப்பி வைக்கணும். ஒரு மாலை நேரம் ஆகிவிட்டதால் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் குர்ஆனை ஓதுப்பா, ஒரு 1/4 மணி நேரம் குர்ஆனை ஓது. அன்றாடம் தினமும் நாமும் குர்ஆனை கையில் எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்து ஓத ஆரம்பித்து நம்ம பிள்ளையும் உட்கார்ந்து ஓத சொன்னால் ஓதுவான்ல, ஓத மாட்டேன்னு சொல்லுவானா? இவங்க என்ன டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இவர் அத்தா பாவா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பார், பிள்ளையும் மட்டும் சொல்லுவார் உட்காந்து ஓது. அவன் எப்படி ஓதுவா? நம்மளும் உட்காரணும், டிவி செல்ஃபோன் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வாப்பா ஒரு 1/4 மணி நேரம் குர்ஆன் படிப்போம், நீ படிப்பா நாங்கள் கேட்குறோம் சொல்லணும். அப்போ ஒரு தாயும் தந்தையும் தம்முடைய பிள்ளை ஒரு 10 நிமிடம் குர்ஆனை படி, தமிழில் படி, அரபியை ஓது நாங்கள் கேட்குறோம்னு சொன்னால் அந்த பிள்ளை எப்படி வளருவான்னு பாருங்கள், எப்படிப்பட்ட நற்சிந்தனைகளை உள்வாங்கியிருப்பான். குடும்பமாக குர்ஆனை படிப்பது குறைந்து விட்டது. முன்னால் கூட இருந்துச்சு, நம்ம முன்னோர்கள் காலத்தில் கூட அரபி சரியாக ஓத தெரியாத காலத்தில் கூட, குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் குறைவாக இருந்த காலத்தில் கூட மாலை நேரம் ஆயிடுச்சுன்னா தெருவில் முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தெருக்களில் நடந்து போனோம்னா குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கும். குர்ஆன் ஓதுவாங்க மாலை நேரத்துல எல்லாம், அதுவும் வியாழக்கிழமையெல்லாம் உட்காந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. மார்க்கத்தில் இல்லாத பல அனாச்சாரங்களையும் செய்வார்கள். ஆனால் குர்ஆனை வீட்டில் உட்கார்ந்து ஓதக்கூடிய பழக்கம் நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ ஒட்டுமொத்த குடும்பம் உட்காந்து குர்ஆன் ஓதுவாங்களா? குடும்பமாக உட்காந்து டிவி பார்ப்பாங்க, குடும்பமாக உட்காந்து படம் பார்ப்பாங்க, குடும்பமாக உட்காந்து சீரியல் பார்ப்பாங்க. அது நடக்கும், குர்ஆனை ஓதுவதை அது நடக்கிறது இல்லை. அப்போ இப்படி நம்முடைய தவறுகளை எல்லாம் நம்ம கலைந்து நம்முடைய பிள்ளைகள் பயிற்சியை எடுத்திருக்கிறீங்க, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்குமாக சொல்லணும். அல்லாஹ் அதைத்தான் வலியுறுத்துறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவரே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கிறாள். உங்கள் பிள்ளைகளெல்லாம் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்க. பிள்ளைங்க பெற்றோரை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றணும். ஒரு தவறான கொள்கையிலிருந்து அவங்களை மீட்டெடுக்கணும், சத்தியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அல்லாஹ் ரோசிவானாக என்று கூறி இறுதி வரை மார்க்க கல்வியை தொடர்ந்து நாம் கற்று இதற்கு நாம் முக்கியத்துவம் வழங்கி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.